ஜப்பான் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்ப ஆரம்பிக்குது. எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே உள்ளே உட்காந்துருந்த நிறைய பேர் அவங்க மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து இந்த ஃப்ளைட்டை நாங்கள் ஹைஜாக் பண்ணிட்டோம், இது மட்டும் நார்த் கொரியா போல அப்படின்னா எல்லாரும் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால சவுத் கொரியாவில் ஒரு சோல்ஜரை இறக்கி அந்த ஃப்ளைட்டோட ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ணி அங்கே இருக்க மாஃபியா கிட்ட வாங்க இதுதான் நார்த் கொரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. அவங்களும் அதை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே இங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாக நார்த் கொரியா மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு நிறைய சோல்ஜரை அங்கே நிற்க வைக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டு வந்து இறங்குது. அப்போ அங்கிருந்த மாஃபியாவில் ஒரு பொண்ணு வந்து பைனாகுலர் வச்சிருக்கா. தூரமாக பார்க்கும்போது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைட் இருக்குது. நார்த் கொரியாவில் எதிர அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அவனுங்களாம் முடிக்கிறானுங்க. உடனே ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ண சவுத் கொரியாவோட பாட்டு ஓடுது. அவ்வளோதான் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பறந்த பக்கம் ஃபியூவலும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரையும் கட்டி போட்டு பாம்பு வச்சு வெடிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கும்போது ஜப்பானோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்கே வந்து இங்கே பாருங்கள் எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன், அவங்களுக்கு முதல்ல நானே வரேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறான். இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாரும் இறக்கி விட்டுட்டு அவர் மட்டும் கூட்டிகிட்டு நார்த் கொரியா போயிடுறாங்க. அடுத்த நாள் தான் ஒரு நியூஸ் வருது, அவங்க கொண்டு வந்த பாம்பு கன்னு எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஃபினான்ஸ் மினிஸ்டரே கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இதுவே பெரிய நியூஸ் ஆகிடுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.